12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 9.8ல் வினாயன் 1. 3x மைனஸ் 2y ப்ளஸ் 6 = 0, x -3, x 1 மற்றும் xh ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு கேட்டிருக்காங்க. முதல்ல 3x மைனஸ் 2y ப்ளஸ் 6 = 0. இதுலேருந்து நம்ம பாயிண்ட் கண்டுபிடிச்சிப்போம். எப்படின்னா முதல்ல எக்ஸுக்கு பதிலாக 0, அடுத்தது ஒய்க்கு பதிலாக 0ன்னு கொடுத்தோம்னா 2 பாயிண்ட் கிடைக்கும். அதை பிரதியிட்டு அதுக்கப்புறம் பரப்பு கண்டுபிடிப்போம். எக்ஸுக்கு பதிலாக 0, அப்புறம் ஒய்க்கு பதிலாக 0. எக்ஸுக்கு 0 கொடுத்தோம்னா இது 0 ஆகிடும். மைனஸ் 2yங்கிறது அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 2y. 2y = 6 அப்படின்னா y = 6/2 3ன்னு வந்துடும். அடுத்தது ஒய்க்கு பதிலாக 0, இது 0 கொடுத்துட்டோம்னா இந்த இடம் 0 ஆகிடும். 3x = -6. 3 அந்த பக்கம் போனால் -6/2 -2ன்னு வந்துடும். 0,3ங்கிற புள்ளி 1, அப்புறம் -2,0 2 புள்ளி கிடச்சிருக்கு. இதை XHன்னு வச்சுப்போம், இதை YHன்னு வச்சுப்போம். 0,3 ஒயில் குறிக்கும் போது இந்த இடத்துல வரதா வச்சுப்போம். அடுத்தது -2,0 அப்படிங்கிறது எக்ஸில் மைனஸ் பக்கம் பார்க்கணும். மைனஸ் எக்ஸ் டேஷ் இருக்கு இல்லையா, அங்கே -2 எங்கே இருக்குமோ அந்த இடத்துல இதை குறிக்கணும். -2 இருக்கிற இடத்துல குறிச்சாச்சு. இந்த நேர்கோட்டோட சமன்பாடு தான் 3x மைனஸ் 2y ப்ளஸ் 6 = 0ன்னு கணக்கில் கொடுத்துருக்கிற நேர்கோட்டின் சமன்பாடு. x = -3. -3ங்கிறது இந்த இடத்துல இருக்கிறதா வச்சுக்கணும். -3. x = -3ங்கிறது YHக்கு இணையாக இருக்கும். அதனால் YHக்கு இணையாக ஒரு கோட்டை வரைஞ்சிரும். இதுதான் x = -3. அடுத்ததாக கொடுத்துருக்கிறது x = 1. x = 1ன்னா இந்த சைடில் இருக்கும். அப்போ இதில் x = 1ங்கிறது அதுவும் YHக்கு இணையாக தான் இருக்கும். இதுக்கு நேராக ஒரு கோட்டை போட்டுடும். இதுதான் x = 1ங்கிற கோடு. இது x = -3. இதுக்குள்ள இந்த நேர்கோட்டின் உள்ளார அடைபடக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தோம்னா இந்த பகுதி 1, இந்த இடத்துல 1, அடுத்தது இன்னொன்று என்னென்னா இங்கே இது வரும். 2 பகுதி 2 முக்கோணம் மாதிரி 2 ஷேப்பில் இருக்குது. இந்த ரெண்டுத்தோட பரப்பையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி கூட்டினோம்னா அதுதான் ஆன்சர். இந்த இடத்துல இந்த இடம் -3, எக்ஸுக்கு -3, இந்த இடம் -2, இந்த இடத்துல 1. இந்த சிறிய முக்கோணத்துக்கு பரப்பு கண்டுபிடிக்கும் போது x = -3லேருந்து -2 வரைக்கும். அடுத்தது இதுக்கு பரப்பு கண்டுபிடிக்கும் போது -2லேருந்து ஆரம்பித்து 1 வரைக்கும். தேவையான அரங்கத்தின் பரப்பு = இன்டகரல் x = -3லேருந்து x = -2 வரைக்கும் ஒரு லிமிட். x கொடுத்துருக்கிறதுனால dx தான் வரும். dx வர்றதுனால இந்த இடத்துல y தான் இருக்கும். ப்ளஸ் அதே போல் இன்னொரு லிமிட் என்னன்னா -2. x = -2லேருந்து x = 1 வரைக்கும். இதுக்கும் அதே போல் dx தான் வரும், y dx. இதில் முதல்ல இருக்கிற இந்த பகுதி இருக்கு இல்லையா, இது xh கீழே வருது. xh கீழே அந்த ஒய்யோட மதிப்பு என்னவா இருக்கும்னா மைனஸில் இருக்கும். அதனால் இது மட்டும் என்னன்னா மைனஸ் போட்டுக்கிறோம். அந்த இடத்துல மைனஸ் ஏன் வருதுன்னா xh கீழே வர்றதுனால. ரைட். இப்போ கணக்கில் கொடுத்துருக்கிற சமன்பாடு இருக்குல்ல, சமன்பாடு என்ன, 3x மைனஸ் 2y ப்ளஸ் 6 = 0 கணக்கில் கொடுத்துருக்காங்க. 3x ப்ளஸ் 6 மைனஸ் 2y அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 2y. கணக்கில் y தான் வேணும். அதனால் y அப்படியே வச்சுக்கிட்டு 2 மட்டும் இந்தாண்ட கொண்டு வந்துடும். 3x ப்ளஸ் 6. இதை தனித்தனியாக பிரித்து எழுதுனா 3x/2 ப்ளஸ் 6/2 அப்படிங்கிறது 3ன்னு வரும். அப்போ y = 3 ப்ளஸ் 3x/2ங்கிறது ஒய்க்கு பதிலாக எழுத வேண்டியது. இன்டகரல் -3லேருந்து -2 வரைக்கும். ஒய்க்கு பதிலாக என்ன எழுத போகிறோம், 3x/2 ப்ளஸ் 3 dx ப்ளஸ் இதில் -2லேருந்து +1 வரைக்கும் எழுதிட்டு ஒய்க்கு பதிலாக இதே தான் 3x/2 + 3
இன்ட்டு டிஎக்ஸ். equal to minus 3/2 எக்ஸை தொகைப்படுத்தினோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 3 தொகைப்படுத்தினோம்னா 3x. இதுக்கு லிமிட் வந்து -3லேருந்து -2 ப்ளஸ் அடுத்தது இந்த பக்கம் இருக்குல்ல, இதுக்கு அதே போல் 3/2 தனியாக எடுத்துடுறோம். எக்ஸுக்கு என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 3க்கு வந்து 3x. லிமிட் மட்டும் என்னென்னா -2லேருந்து ஆரம்பித்து +1 வரைக்கும். மைனஸ் முதல்ல -2 கொடுக்குறோம். 3/2 × 2 4. -2 கொடுக்கும்போது -2 ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன ஆகிடுது, +4 ஆகிடுது. அடுத்தது இங்கே எக்ஸுக்கு பதிலாக -2 கொடுத்தோம்னா 3 × -2 -6ன்னு வரும். அப்பர் லிமிட் முடிஞ்சுது. மைனஸ் லோயர் லிமிட்டு -3 கொடுக்க போகிறோம். 3/4 எக்ஸுக்கு பதிலாக -3 கொடுத்தோம்னா என்ன வரும், 3 ஸ்கொயர் 9ன்னு வந்துடும், +9. இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக -3 கொடுத்தா 3 × -3 -9. ஒரு கேஸ் முடிஞ்சது. ப்ளஸ் இந்த பக்கத்தில் 3/4 எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா 1 ஸ்கொயர் 1 தான் வரப்போகுது, அதனால் அது பிரச்சனை இல்லை. இங்கே எக்ஸுக்கு 1 கொடுத்தோம்னா 3 × 1 3 தான். மைனஸ் இப்போ -2 கொடுக்க போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக -2 3/4. எக்ஸுக்கு -2 கொடுக்குறப்ப -2 ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகிடும், 4ன்னு வந்துடும். இங்கே எக்ஸுக்கு -2 கொடுத்தா 3 × -2 -6ன்னு வரும். ஈக்குவல் டு 4 4 கேன்சல் ஆகிடும். 3ல் -6 போயிடுச்சுன்னா -3 3 -6 -3. இந்த இடத்துல இந்த மைனஸை உள்ளார கொண்டு போயிட்டோம்னா -9 27/4. இந்த மைனஸ் இங்கே வந்தால் +9ன்னு ஆகிடும். ப்ளஸ் இதில் 3/4 +3. இந்த மைனஸை உள்ளார கொண்டு போகிறப்ப 4 4 கேன்சல் ஆகிடும், -3 மட்டும் வரும். இந்த மைனஸ் இங்கே வந்தால் +6ன்னு ஆகிடும். ஒம்போதில் -3 போயிடுச்சுன்னா 6 -27/4 ப்ளஸ் இங்கே வந்து 3/4 3 -3 போயிடும், 6 மட்டும் இருக்கும். மைனஸ் உள்ளார கொண்டு போயிடும். -6 ப்ளஸ் 27/4 ப்ளஸ் 3/4 ப்ளஸ் 6. 6ம் -6ம் கேன்சல் ஆகிடுது. மீதி இந்த 2 தான் இருக்குது. ரெண்டுத்துக்குமே மீசியமே ஒரே நம்பர் இருக்கிறதுனால 4 அப்படியே எழுதிக்கிட்டு 27 + 3 30. 30/4 2ஆல் அடித்தோம்னா 15 2 30 2 2 4. 15/2ங்கிறது என்னென்னா 7.5 சதுர அலகுகள் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர். பயிற்சி 9.8ல் வினா எண் 2. 2x - y + 1 = 0, y = -1, y = 3 மற்றும் y அச்சு இவற்றால் அடைபடும் மரங்கத்தின் பரப்பு கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த கணக்கில் கொடுத்துருக்க சமன்பாட்டை எடுத்து எழுதிப்போம். 2x - y + 1 = 0. இதில் முதல்ல என்ன செய்கிறோம், எக்ஸுக்கு பதிலாக 0, எக்ஸு ஒய்ன்னு எடுத்துப்போம். எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்தோம்னா இந்த உறுப்பு 0 ஆகிடும், இது 0. அப்போ -y அந்த பக்கம் போனால் +y ஆகிடும். +y = என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸுக்கு 0 கொடுக்குறோம், அப்போ ஒய்க்கு என்ன வருது, 1ன்னு வருது. அடுத்தது ஒய்க்கு 0 கொடுக்குறோம். ஒய்க்கு 0 கொடுத்தோம்னா இந்த உறுப்பு ஒய்ங்கிறது 0 ஆகிடும். 2x + 1 = 0, 2x = -1, 2x = -1ன்னா x = -1/2. புள்ளிகள் 0, 1 முதல் புள்ளி. அடுத்த புள்ளி -1/2ன்னா அதை புள்ளி 5ன்னு எழுதிக்கலாம். புள்ளி 5, 0. இது x அச்சுன்னு எடுத்துப்போம், இது y அச்சுன்னு எடுத்துப்போம்.
இதில் இந்த பாயிண்ட்டை குறிக்கும். 0,1 எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 1 ஒய்க்கு 1னா ஒய்யில் தான் இருக்கும். அது ஒய்யில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். இது 0,1. அடுத்தது 0.5 -0.5 ஒய் வந்து 0 எக்ஸில் வந்து -0.5னா எக்ஸ் டேஷ் இருக்கு இல்லையா, அதில் வந்து 0.5 எங்கே இருக்குன்னா 1 எங்கே இருக்கோ இது 0 1 அதுக்கு நடுப்புற இருக்கும். இந்த இடத்துல இருக்கதா வச்சு இந்த ரெண்டு புள்ளியும் இப்போ என்ன செய்யறோம், ஒரு நேர்கோடு மூலமாக சேர்த்துறோம். இந்த கோடு தான் 2x - y + 1 = 0ன்னு கணக்கில் கொடுத்துருக்குறாங்கள இந்த சமன்பாடு. அடுத்தது கணக்கில் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, y = -1ன்னு கொடுத்துருக்காங்க. y = -1 ஒய்க்கு -1னா ஒய்ல -1 x அச்சுக்கு கீழே வரும், -1னா இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா y = -1 அப்படிங்கிறது x அச்சுக்கு இணையாக ஒரு கோடு. இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு வரோம். இந்த கோடு தான் y = -1ங்கிற கோடு. அடுத்தது y = 3ன்னு ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க. y = 3னா y அச்சிலேயே 3 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3ங்கிறது கிட்டத்தட்ட இங்கே இருக்கிறதா வச்சுக்கோம். இது வந்து y = 3, ஒய்யோட மதிப்பு 3 இருக்கிறதா அர்த்தம். அப்போ அந்த y = 3 அப்படிங்கிற கோடு x அச்சுக்கு இணையாக தான் வரும். அதையும் ஒரு கோடு போட்டுருவோம். y = 3ங்கிற கோடு இந்த கோடு. இந்த y = 3 y = -1 இந்த இரண்டு கோடுகள் அப்புறமேலுக்கு இந்த ஒரு நேர்கோடு இவற்றால் அடைபடக்கூடிய அரங்கத்தோட பரப்பு எங்கெங்க அப்படின்னா இந்த இடம் இங்கே, அதே போல இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வரும். இதுக்கு தான் பரப்பு கண்டுபிடிக்கணும். y = -1 அதுபோல் இங்கே இருக்கிறது y = 3, இந்த இடத்துல இருக்கிறது 1, ஒய்யோட மதிப்பு 1. அரங்கத்தின் பரப்பு, அரங்கத்தின் பரப்பு என்னன்னா முதல்ல இந்த கீழே இருக்குல்ல -1லேருந்து ஆரம்பித்து 1 வரைக்கும், -1லேருந்து 1 வரைக்கும் எது இது y = -1 y = 1. ஒய்ன்னு வர்றதுனால நமக்கு இந்த இடத்துல நிச்சயமா என்ன இருக்கும்னா dy தான் இருக்கும். dy இருக்குன்னா இந்த இடத்துல x இருக்கும், x dy பிளஸ் இன்னொரு பரப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன வரும் y = 1 y = 3 இன்டகரல் y = 1 y = 3. இங்கே y இருக்கிறதுனால dy தான் வரும். dy வர்றதுனால இந்த இடத்துல என்ன இருக்கும்னா x இருக்கும். x அச்சுக்கு கீழே இந்த பகுதி வர்றதுனால முதல்ல இருக்கிற உறுப்பு மைனஸ் இன்டகரல்னு போட்டுக்கணும். இந்த மைனஸ் வர்றதுக்கு காரணம் x அச்சுக்கு கீழே இந்த மதிப்பு இருக்கு ஒய்யோட பாயிண்ட், அதனால நம்ம இந்த ஒரு பரப்புக்கு மட்டும் மைனஸ் போட்டுக்கிறோம். சமன்பாடு என்ன, 2x - y + 1 = 0. நமக்கு தேவை x தான் வேணும், அதனால 2x அப்படியே வச்சுக்கிட்டு -y அந்த பக்கம் போனால் +y +1 அந்த பக்கம் போனால் -1 x = இந்த 2 அந்த பக்கம் போனால் y/2 - 1/2ன்னு வரும் எக்ஸோட மதிப்பு. இந்த எக்ஸோட மதிப்பை எடுத்து இந்த இடத்துல பிரதியிட போகிறோம். -1லேருந்து +1 எக்ஸுக்கு பதிலாக y/2 - 1/2 dy பிளஸ் 1லேருந்து 3 y/2 - 1/2 dy மைனஸ் தொகைப்படுத்துகிறோம். இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும். ஒய்யை தொகைப்படுத்தினா என்ன வரும்னா y²/2ன்னு வரும், மைனஸ் 1/2 y. லிமிட்டு -1லேருந்து +1 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஓவர். அடுத்தது ரெண்டாவது, இங்கேயும் இதே தான் வரும் 1/2 y²/2 -1/2
ஒய். லிமிட் மட்டும் மாறும் 1லேருந்து 3 வரைக்கும். மைனஸ் எல்லாத்துலேயுமே 1/2 இருக்குது. அதனால் 1/2 எல்லாத்துலேயுமே வெளியில் எடுத்துடும். 1/2 வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி இதில் என்ன இருக்கும்னா y²/2 மைனஸ் ஒய். -1லேருந்து 1 ப்ளஸ் இதில் y²/2 மைனஸ் ஒய் 1லேருந்து 3. எல்லாத்துலேயும் இந்த /2 ஒரு 2 மட்டும் வெளில எடுத்துடும். ஏன்னா இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால இது மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இது தனி இது தனி. -1/2 அப்பர் லிமிட் கொடுக்குறோம் 1. 1 கொடுக்கும்போது 1 கொடுத்தோம்னா 1/2 மைனஸ் 1 தான் வரும். மைனஸ் லோயர் லிமிட்டு -1 கொடுத்தோம்னா -1 ஸ்கொயர் பண்ணால் 1/2 மைனஸ் இங்கே ஒரு -1 கொடுக்குறப்ப ஏற்கனவே மைனஸ் இருக்குது +1 ஆகிடும். இது முடிஞ்சுதா? ப்ளஸ் 1/2. இங்கே முதல்ல என்ன செய்கிறோம்? அப்பர் லிமிட் 3 கொடுக்குறோம். 3 ஸ்கொயர் பண்ணும்போது 9/2 வரும். மைனஸ் ஒய்க்கு பதிலாக 3 கொடுக்குறோம். மைனஸ் அடுத்தது 1 கொடுத்தோம்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். 1/2 மைனஸ் ஒய்க்கு பதிலாக 1. -1/2 1/2 மைனஸ் 1 மைனஸ் உள்ளார கொண்டு போனால் -1/2 மைனஸ் 1 ப்ளஸ் 1/2 9/2 மைனஸ் 3. இந்த மைனஸ் உள்ளார கொண்டு போனால் -1/2 மைனஸ் ஆஃப் -1 +1 ஆயிடும். -1/2 ப்ளஸ் மைனஸ் 1/2 கேன்சல். -1 -1 -2ன்னு வரும். ப்ளஸ் இந்த 1/2 உள்ளார என்ன இருக்கு? 9/2 -1/2 என்ன வரும்? 8/2ன்னு வரும். -3 +1 -2ன்னு வரும். ஈக்குவல் டு மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 2க்கும் கேன்சல் பண்ண மீதி 1 இருக்கும். ப்ளஸ் இந்த இடத்துல 1/2 8/2ங்கிறது 4. 4 - 2 2. அப்போ இங்கே என்ன வருது? இது ஒரு 1 ப்ளஸ் இங்கே 2 அடிப்பட்டு இங்கே ஒரு 1. மொத்தத்தில் நமக்கு கிடைக்கிறது 2 மட்டும்தான் வரும். 2 சதுர அலகுகள் அப்படிங்கிறத நமக்கு தேவையான ஆன்சர். பயிற்சி 9.8ல் வினா எண் 3. வளைவரை 2 + x - x² + y = 0. அப்புறம் x அச்சு x -3 x 3 ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு கேட்டிருக்காங்க. சமன்பாட்டை எடுத்து எழுதிப்போம். அடுத்ததா இதில் ஒய்யை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத அந்தாண்ட கொண்டு போடும். -x² அந்த பக்கம் போனால் +x² +x அந்த பக்கம் வந்தால் -x +2 அந்த பக்கம் வந்தால் -2. எக்ஸு ஒய்னு ஒரு அட்டவணை சின்னதாக போடுவோம். எக்ஸுக்கு பதிலாக 0 ஒய்க்கு பதிலாக 0ன்னு கொடுத்தோம்னா என்ன மதிப்பு வருதோ அதை எழுத போகிறோம். முதல்ல எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுப்போம். எக்ஸுக்கு 0 கொடுத்துட்டோம்னா இந்த உறுப்பும் 0 இந்த உறுப்பும் 0 -2 மட்டும் இருக்கும். எது? y = -2. ஒய்யோட மதிப்பு -2. அடுத்தது ஒய்க்கு பதிலாக 0. ஒய்க்கு பதிலாக 0னா இந்த இடத்துல 0. x² -x -2 அப்படிங்கிறது ஈக்குவல் என்ன வரும்னா ஒய்ன்னு இருக்கும். ஒய்க்கு பதிலாக 0ன்னு கொடுக்க போகிறோம். இது ஒரு இருபடி சமன்பாடு. பெருக்குனா -2 கூட்டுனா -1. எப்படி பிரிக்கலாம் இதை அப்படின்னா x - 2 x + 1 அப்படின்னு பிரிக்கலாம். அதாவது எக்ஸோட மதிப்பு என்ன வரும்னா இந்த -2ங்கிறது +2ன்னு ஆகும். இன்னொரு எக்ஸோட மதிப்பு என்ன வரும்னா +1ங்கிறது -1 வரும். இப்போ ஒய்க்கு 0ன்னு கொடுக்குறப்ப ஒரு எக்ஸோட மதிப்பு 2. அதே ஒய்க்கு 0 கொடுக்குறப்ப எக்ஸோட இன்னொரு மதிப்பு என்ன வருது? -1 வருது. என்னென்ன புள்ளி வருது? 0 -2 இது ஒரு புள்ளி. அடுத்தது 2, 0 இது ஒரு புள்ளி. கடைசியாக -1, 0 இது ஒரு புள்ளி.
இந்த 3 புள்ளியும் இந்த வரைபடத்தில் குறிக்க போகிறோம். இது எக்ஸ் அச்சு, இது வந்து ஒய் அச்சுன்னு வச்சுப்போம். 0, -2, அதாவது எக்ஸ் 0, ஒய் வந்து -2. ஒய்ங்கிறது இது, -2ங்கிறது இந்த இடம் வரும், அதனால இந்த இடத்த குறிச்சிக்கிறோம். அடுத்தது 2, 0. 2, 0னா எக்ஸில் 2, ஒய்யில் 0. அப்போ எக்ஸில் இருக்கிற 2 மட்டும் குறிச்சா போதும். 2ங்கிறது இந்த இடம். கடைசியாக -1, 0. -1ங்கிறது எக்ஸில் இருக்கிறது, அதனால இந்த இடம். நமக்கு வளைவரை எப்படி வரும் அப்படின்னா இந்த வடிவத்தில் வரும். இப்படி வந்து இப்படி வரும். அடுத்ததா கணக்கில் வந்து எக்ஸ் அச்சு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +3 இது கொடுத்துருக்காங்க. -3ங்கிறது இங்கே இருக்கு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3 அப்படிங்கிறதுக்கு ஒரு நேர்கோடு வரையணும். அப்போ அது இப்படி வரும். ஒய் அச்சுக்கு இணையா இந்த பக்கம் வரும், அதை வரைஞ்சிரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3ங்கிற கோடு இதுதான். அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +3. +3னா இந்த பக்கம் இருக்கு. இந்த +3க்கு ஒரு நேர்கோடு ஒன்று வரைகிறோம். அதுவும் என்னன்னா ஒய் அச்சுக்கு இணையா தான் வரும். இந்த கோடு தான் வந்து என்னன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +3ங்கிற கோடு. கணக்கில் கேட்டிருக்கிறது இந்த -3ங்கிற கோடு, +3ங்கிற கோடு, எக்ஸ் அச்சு, இந்த 3 புள்ளிகளால் அடைபடக்கூடிய வடிவம் எது எதுன்னா இந்த இடம் ஒன்று, அடுத்தது இந்த பக்கத்தில் இந்த சின்ன பகுதி ஒன்று, இந்த இடத்துல இருக்கிறது ஒன்று. மொத்தம் 3 பகுதி இருக்கு. இந்த 3 பகுதிக்கும் பரப்பு தனித்தனியாக கண்டுபிடிச்சி கூட்டி எழுதிட்டோம்னா அதுதான் விடை. அரங்கத்தின் பரப்பு. அரங்கத்தின் பரப்பு என்னன்னா முதல்ல இந்த சிறிய பகுதி இன்டகரல் எக்ஸோட மதிப்பு -3, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3லேருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 வரைக்கும், இது ஒரு பகுதி. அடுத்தது இன்னொன்று வந்து என்னன்னா இன்டகரல் எக்ஸோட மதிப்பு -1லேருந்து ஆரம்பித்து எக்ஸோட மதிப்பு 2 வரைக்கும், இது ஒரு பகுதி. கடைசியாக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, இது ஒரு பரப்பு. எல்லாமே எக்ஸ் இஸ் ஈக்குவல்ங்கிறதுனால நமக்கு டிஎக்ஸ்ன்னு தான் வரும். டிஎக்ஸ் வர்றதுனால நிச்சயமாக இந்த இடத்துல ஒய் தான் வரும். டிஎக்ஸு இந்த இடத்துல ஒய். அடுத்ததா இந்த ரெண்டாவதா இருக்கு இல்லையா, இது வந்து எக்ஸ் அச்சுக்கு கீழே இருக்கு. அதாவது எக்ஸ் அச்சுக்கு கீழே இருந்தாலே அது வந்து ஒய்யோட மதிப்பு மைனஸில் தானே வரும். அதனால இந்த இடத்துல மட்டும் மைனஸ் போட்டுக்கிறோம், இது ப்ளஸ் தான். ஒய்யோட மதிப்பு நமக்கு சமன்பாட்டில் என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2ன்னு இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த 3 இடத்துலையுமே அதே சமன்பாடு தான் எழுதணும். பரப்பு ஏ ஈக்குவல் டு இதை A1 வச்சுப்போம், மைனஸ் இது A2ன்னு வச்சுப்போம், கடைசியாக இருக்கிறது A3ன்னு வச்சுப்போம், A3 தனித்தனியாக மதிப்பு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா பிரதியிடுவோம். முதல்ல A1 ஈக்குவல் டு இன்டகரல் லிமிட் என்ன இருக்குது, -3லேருந்து ஆரம்பித்து -1 வரைக்கும். ஒய்க்கு பதிலாக கணக்கில் முன்னாடி சொன்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு தொகைப்படுத்தினா என்ன வரும், x⁻3/3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 -2க்கு -2x, லிமிட் வந்து -3லேருந்து ஆரம்பித்து -1 வரைக்கும். மதிப்பை பிரதியிட வேண்டியதான். மதிப்பை பிரதியிட்டோம்னா முதல்ல -1 கொடுக்க போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக -1 கொடுத்தோம்னா -1/3. இங்கே எக்ஸுக்கு பதிலாக -1 கொடுக்குறப்ப ஸ்கொயர் பண்ணுறப்ப +1 ஆகிடும். 1/2 மைனஸ் இருக்கிறதுனால -1/2. இந்த இடத்துல எக்ஸுக்கு -1 கொடுத்தா -2 -1. அடுத்தது கீழ் எல்லை -3 கொடுக்க போகிறோம். எக்ஸுக்கு -3 கொடுத்தா -3 கியூப் பண்ணால் -27/3. இந்த இடத்துல -3 கொடுத்தா ஸ்கொயர் வர்க்கப்படுத்தும் போது இது +9/2ன்னு வரும். மைனஸ் இங்கே எக்ஸுக்கு -3 கொடுத்தா ஏற்கனவே -2 இருக்குது,
2 × 3 6ன்னு வந்துடும். ஈக்குவல் டு -1/3 -1/2 ப்ளஸ் 2 27/3ங்கிறது 9 9×3 27 -9ன்னு வரும். இந்த மைனஸ் உள்ளார போகிறப்ப +9. அடுத்தது இந்த மைனஸ் இங்கே வந்தால் +9/2. இந்த மைனஸ் இங்கே வந்ததுன்னா -6 ஈக்குவல் டு -1/3 -1/2 அதை அப்படியே எழுதிடுவோம். +9/2 அதையும் எழுதிடுவோம். நம்பர் என்ன இருக்கு? 9 2 11 11ல் 6 போயிடுச்சுன்னா +5 ஈக்குவல் டு -1/3 ப்ளஸ் இந்த ரெண்டுத்துக்கும் மீசிமை வந்து 2 எடுத்துக்கிட்டோம்னா இங்கே என்ன இருக்கு? 9 இருக்கு, -1 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு இந்த 5 -1/3 9ல் 1 போயிட்டுனா 8 8/2 என்ன வரும்னா 4ன்னு வரும். +4 கடைசியாக நமக்கு என்ன வருது? 5 + 4 9 -1/3. இது அப்படியே இருக்கட்டும். இது என்னன்னா A1. அடுத்தது A2. A2ங்கிறது என்னன்னா அதுக்கும் அதே x² - x -2 dx தான். லிமிட் மட்டும் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. லிமிட் வந்து என்ன வருது? -1லேருந்து 2 -1லேருந்து 2 தொகைப்படுத்துறப்ப என்ன வரும்னா இதுக்கு அதே x⁻3/3 x²/2 -2x எல்லாம் அதே தான். லிமிட் மட்டும் -1லேருந்து +2 ஈக்குவல் டு முதல்ல 2 கொடுப்போம். 2ஓட அடுக்கில் 3 கொடுத்தோம்னா என்ன வரும்? 8/3 மைனஸ் இங்கே 2 கொடுத்தோம்னா 2² 4 4/2 மைனஸ் இங்கே 2 கொடுத்தோம்னா 2 × 2 4. அடுத்தது -1 கொடுக்க போகிறோம். -1 கொடுக்கும்போது -1 கியூப் பண்ணால் -1 தான் வரும். -1/3 -1 ஸ்கொயர் பண்ணால் +1 1/2. இந்த இடத்துல -1 கொடுத்தா -2 × -1 +2ன்னு ஆகிடும். ஈக்குவல் டு 8/3 -4/2 என்ன வரும்னா 2 -4. இந்த மைனஸ் உள்ளார கொண்டு போகும். +1/3 +1/2 -2 ஈக்குவல் டு இந்த முதல்ல இருக்கிற 8/3 1/3 இருக்குல்ல, மீசிமா 3 எடுத்துக்கிட்டோம்னா 8 + 1 8 + 1/3 -2 -2 -4 -4 -4 +1/2 ஈக்குவல் டு 8 + 1 9 9/3 என்ன வரும்னா 3 -8 +1/2 ஈக்குவல் டு 1/2 -8ல் 3 போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குன்னா -5ன்னு இருக்கும். இதுதான் A2. இத்தனை சதுர அலகுகள். இதுவும் சதுர அலகு. அடுத்தது A3 கண்டுபிடிக்க போறோம். A3 ஈக்குவல் டு A3க்கு அதே போல இன்டகரல் x² - x -2 dx தான். லிமிட் மட்டும் என்ன வரும் அப்படின்னா 2லேருந்து ஆரம்பிச்சு 3 வரைக்கும். இதை தொகைப்படுத்தினோம்னா ஆன்சர் ஈக்குவல் டு இதுக்கு என்ன வரும்னா எக்ஸோட அடுக்கில் 3/3 -x²/2 -2க்கு என்ன வரும்னா 2xன்னு வரும். 2லேருந்து 3 வரைக்கும் லிமிட்டை கொடுங்க. முதல்ல அப்பர் லிமிட் 3 கொடுக்குறோம். 3 கொடுத்தோம்னா 3 கியூப் 27 27/3 மைனஸ் இங்கே 3 கொடுத்தா 3² 9 9/2. இங்கே 3 கொடுத்தா -2 × 3 -6 மைனஸ் லோயர் லிமிட் கொடுக்குறோம். லோயர் லிமிட் என்ன? 2 2 கொடுத்தோம்னா 2³ 8 8/3 மைனஸ்
இங்கே 2 கொடுத்தா 2 ஸ்கொயர் 4, 4/2. இங்கே 2 கொடுத்தோம்னா 2 × 2 4, -2 இருக்கிறதுனால -4ன்னு வரும். ஈக்குவல் டு 27/3 அப்படின்னா 9×3 27, -9/2 -6, இந்த மைனஸ் உள்ளார கொண்டு போனால் -8/3. இந்த இடத்துல வந்து 4/2ங்கிறது என்ன? -2, -2 -4 -6. இந்த மைனஸ் உள்ளார வந்தால் -6 என்ன ஆகிடும்னா +6ன்னு ஆகிடும். 9 -9/2 -8/3 +6ம் -6ம் கேன்சல் ஆகிடும். இது வந்து என்னன்னா A3 அப்படிங்கிறதோட பரப்பளவு. இது தேவையான அரங்கத்தின் பரப்பு என்னன்னா A1 A2 A3ன்னு 3 பரப்பு கண்டுபிடிச்சிருக்கிறோம்ல. முதல் பரப்பு, ரெண்டாவது பரப்பு, நடுப்புற மைனஸ், அடுத்தது இந்த ரெண்டுத்துக்கும் பிளஸ். இது கணக்கோட ஆரம்பத்திலே எழுதியிருக்கும். அந்தந்த மதிப்பை எடுத்து இப்போ பிரதியிட போகிறோம். ஈக்குவல் டு A1 அப்படிங்கிறது என்னன்னா 9 - 1/3 முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம். -A2, A2ங்கிறது என்னன்னா 1/2 -5 சதுர அலகுகள். கடைசியா A3 என்னன்னா இங்க இருக்கு 9 - 9/2 -8/3. 9 - 1/3 மைனஸ் உள்ளார கொண்டு போயிடும். -1/2 இங்க மைனஸ் வந்தா +5, +9 -9/2 -8/3. முதல்ல நம்பர்லாம் 9 9 18, 18ஓட 5 கூட்டினோம்னா 23. முதல்ல 23. இந்த 3 இருக்கு இல்லையா, 8/3 -1/3, அதில் 3ங்கிறத மீசியம் எடுத்துப்போம். 3 மீசியம் எடுத்துக்கிட்டா மீதி இங்கே என்ன இருக்கு? 1 இருக்கு. இதில் வந்து +8, மைனஸை தான் நம்ம பொதுவாக என்ன செஞ்சிட்டோம், வெளில எடுத்துட்டோம். +1 +8. அடுத்தது இங்கே இருக்கிற மீதி இருக்கிற 1/2 -1/2 -9/2, அதுக்கு மீசியமாக 2 எடுத்துப்போம். மைனஸ் தான் எடுத்துட்டோமா, மீதி என்ன இருக்கு? 1 இருக்கு, +9 இருக்கு. ஈக்குவல் டு 23. 8 1 9, 9 3ஆல் வகுத்தா 3 9, மைனஸ் 9 1 10, 10 2ஆல் வகுத்தோம்னா 5. 23 - 8 எவ்வளவு வருது? 15 அப்படின்னு வருது இல்லையா? 15 சதுர அலகுகள். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். பயிற்சி 9.8ல் வினாயன் 5. வளைவரைகள் y = sin x, y = cos x 2 கொடுத்துருக்காங்க. y = sin x, y = cos x இந்த ரெண்டும் கொடுத்துருக்காங்க. அதோட கோடுகள் x = 0 மற்றும் x = π ஆகியவற்றிற்கு இடையே அடைபடும் அரங்கத்தின் பரப்பு கேட்டிருக்காங்க. முதல்ல sin x அப்படிங்கிறதுக்கான வரைபடம் என்ன அப்படின்னா, sin x அப்படிங்கிறது 0லேருந்து π இது வழியா இறங்கி இப்படி போகும். அதே போல இந்த பக்கம் வரும்போது இப்படி வரும். sin x ஓட வரைபடம். அடுத்தது cos x. cos xங்கிறது -1லேருந்து ஆரம்பிக்கும். -1லேருந்து π/2 இப்படியே வந்து இப்படி வரும். இதுதான் sin x cos x அப்படிங்கிறதோட வரைபடம். இது cos x ஓட வரைபடம். இது y = sin x அப்படிங்கிறதோட வரைபடம். y = sin x அப்படிங்கிறது ப்ளூ கலர்.
ரெட் கலரில் இருக்கிறது y ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் அப்படிங்கிறது. x ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதுக்கும் x ஈக்குவல் டு பை ஆகியவற்றுக்கு இடையே, x ஈக்குவல் டு 0னா இந்த இடம், பைங்கிறது இது, இந்த ரெண்டுத்துக்கும் இடையே இடைப்படக்கூடிய பரப்பு. அதில் x ஈக்குவல் டு 0னா இந்த கோடு இருக்குது, மைய எச்சே இருக்குது, பைக்கும் அதே போல் ஒரு கோடு வரைஞ்சிடும். இது x ஈக்குவல் டு பை அப்படிங்கிற நேர்கோடு. இந்த கோடு வந்து x ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதோட நேர்கோடு. இந்த இரண்டு கோட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய கர்வோட பரப்பு வேணும். ரெண்டுத்துக்கும் இடையில என்ன இருக்குன்னா இந்த இடம் தான் இருக்கு. நல்லா கவனிச்சிங்க. இது ஒன்று, இன்னொன்று இந்த பக்கம் இருக்கு. இந்த கோட்டோடு நிறுத்திக்கணும், இந்தாண்டெல்லாம் வரக்கூடாது. இந்த கோட்டுக்கும் இடையே இருக்கக்கூடியது இந்த பகுதியோட பரப்பு தான் வேணும். இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி. அடுத்தது இரண்டு வளைவரைகளும் வெட்டக்கூடிய இந்த வெட்டு பகுதி இருக்கு இல்லையா, இது என்ன இருக்கும் அப்படின்னா 0க்கும் π/2க்கும் நடுப்புற, அதாவது 90, இது 0, நடுப்புறனா 45, 45னா என்னன்னா π/4, இந்த இடம் π/4. ஓகே, இப்போ பரப்பு வேணும், அரங்கத்தின் பரப்பு வேணும் அப்படின்னா இந்த பகுதி ஒன்று, இந்த பகுதி ஒன்று. முதல்ல இருக்கிற பகுதிக்கு வந்து லிமிட் என்னன்னா 0லேருந்து ஆரம்பித்து π/4 வரைக்கும், 0லேருந்து ஆரம்பித்து π/4. இங்கே ஒய்யோட அப்பர் வேல்யூ மைனஸ் ஒய்யோட லோயர் வேல்யூ இன்ட்டு டிஎக்ஸ் முதல் பகுதி. அடுத்தது ரெண்டாவது எடுத்துப்போம், ப்ளஸ் இந்த ரெண்டாவதாக இருக்கிறதுக்கான லிமிட் என்ன அப்படின்னா π/4லேருந்து ஆரம்பித்து பை வரைக்கும், π/4லேருந்து ஆரம்பித்து பை வரைக்கும் வரும். அதே போல் ஒய்யோட அப்பர் மதிப்பு ஒய்யோட லோயர் மதிப்பு இன்ட்டு டிஎக்ஸ் equal to 0 to π/4. ஒய்க்கு அப்பர், முதல்ல இதை தானே எடுத்துக்கிறோம். இதில் அப்பர் அப்படிங்கிறது இந்த சிகப்பு கலரில் இருக்குல்ல, மேலே இருக்கிற புள்ளி கோடு இது, கீழே இருக்கிற கோடு இது. சிகப்பில் இருக்கிறது மேலே இருக்கிறது, ப்ளூ கலர் கீழே இருக்கிறது. மேலே இருக்கிறது வந்து என்னென்னா என்ன, எதோட இது சமன்பாடு y ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். அதனால் முதல்ல இருக்கிறது காஸ் எக்ஸு, ரெண்டாவதாக இருக்கிறது சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் π/4லேருந்து ஆரம்பித்து பை வரைக்கும் இருக்கும். இங்கே ஒய்யோட அப்பர் என்ன அப்படின்னா ரெண்டாவது இது, இந்த இடத்துல ஒய்யோட அப்பருங்கிறது ப்ளூ கலர், ப்ளூ கலருங்கிறது என்னன்னா சைன் எக்ஸ். அதனால் இங்கே சைன் எக்ஸ் முன்னாடி வரும், மைனஸ் ஒய்யோட லோயர் என்ன அப்படின்னா சிவப்பு கலர், சிவப்பு கலர் என்னன்னா காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இதுக்கு மதிப்பு கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் ஈக்குவல் டு காஸ் எக்ஸுக்கு தொகையிடல் இன்டகிரேஷன் என்ன வரும்னா காஸ் எக்ஸுக்கு சைன் எக்ஸு, சைன் எக்ஸுக்கு மைனஸ் காஸ் எக்ஸ்னு வரும். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் இது ப்ளஸ் காஸ் எக்ஸ்னு ஆகிடும். 0லேருந்து π/4 வரைக்கும் லிமிட்டு. அடுத்தது சைன் எக்ஸுக்கு தொகை மதிப்பு இன்டகிரேஷன் என்ன வரும்னா சைன் எக்ஸுக்கு வந்து மைனஸ் காஸ் எக்ஸ், அப்புறம் காஸ் எக்ஸுக்கு என்ன வரும்னா மைனஸ் சைன் எக்ஸ்னு இருக்கும். இதுக்கு வந்து லிமிட் என்னன்னா π/4லேருந்து ஆரம்பித்து பை வரைக்கும். இந்த ப்ளஸ் இங்கே இருக்கு equal to முதல்ல π/4 கொடுக்க போகிறோம், எக்ஸுக்கு பதிலாக π/4. π/4னா 45, சைன் 45 என்னன்னா 1/√2 ப்ளஸ் காசு 45 என்னன்னா அதுவும் 1/√2 தான். மேல் மதிப்பு கொடுத்தாச்சு, மைனஸ் கீழ் மதிப்பு 0 கொடுக்க போகிறோம். சைன் 0 0 ப்ளஸ் காஸ் 0 என்ன வரும்னா 1ன்னு வரும். ஒரு செட்டு முடிஞ்சுது. ப்ளஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக பை மைனஸ்
காஸ் பை, காஸ் பையோட மதிப்பு என்னன்னா -1 மைனஸ் சைன் பை, சைன் பை அப்படிங்கிறது 0, அதனால அதை 0ன்னு எழுதி அப்பர் லிமிட் முடிஞ்சிச்சு. அடுத்தது கீழ் எல்லை இருக்கு இல்லையா, காஸ் 45க்கு 1/√2 மைனஸ் இருக்கிறதுனால -1/√2 மறுபடியும் ஒரு -1/√2 ஈக்குவல் டு 1/√2 பிளஸ் 1/√2 மைனஸ் உள்ளார கொண்டு போனால் -1 பிளஸ் மைனஸ் ஆஃப் -1 என்ன ஆகிடும்னா +1 ஆகிடும். அப்புறம் இந்த மைனஸை உள்ளார கொண்டு போனோம்னா ரெண்டுமே ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 1/√2 ப்ளஸ் 1/√2. இதில் +1 -1 போயிடும். இந்த 1/√2 மட்டும் எத்தனை தடவை வரும்னா 4 தடவை இருக்கும். இது ஒன்று, இது ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 4. அப்போ √2 எல்லாத்தையும் இருக்கிறனால √2 அப்படிங்கிறத மீசிமாவாக எடுத்துக்கிட்டு மேலே இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிடுறோம். 1 + 1 + 1 + 1 என்ன வரும்னா 4/√2ன்னு வரும். 4/√2, அதாவது 4/√2 இன்ட்டு √2/√2. ஏன்னா எப்பயுமே கீழே விகிதமுறாயன்னு வரக்கூடாது, அதனால கீழே இருக்கிற √2ஆல் மேலையும் கீழையும் பெருக்கிறோம். இப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா 4√2 மேலே, கீழே வந்து √2 பெருக்குன்னா 2, 2க்கும் 4க்கும் அடிச்சிட்டோம்னா மீதி என்ன இருக்கும், 1 2 2 2 4, 2√2 சதுர அலகுகள் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான பரப்பு. பயிற்சி 9.8ல் 6வது கணக்கு. y = tan x, y = cot x, அப்புறம் xோட மதிப்பு 0, xோட மதிப்பு π/2, அப்புறம் y = 0 ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு கேட்டிருக்காங்க. x = 0லேருந்து x = 0னா இந்த இடம், x = 0 அப்படிங்கிறது இந்த y அச்சு தான் x = 0. அப்புறம் x = π/2 அப்படிங்கிறது என்னன்னா π/2ங்கிறது ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், இங்கே இருக்கிறதா வச்சுப்போம். இது வந்து என்னன்னா π/2. இந்த π/2 x = π/2ங்கிறதுக்கு ஒரு கோடு வரைஞ்சிப்போம். x = π/2 அப்படிங்கிற கோடு இது, x = π/2, இது x = 0. இந்த ரெண்டுத்துக்கு நடுப்புற தான் நம்ம பரப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி கணக்கில் கொடுத்துருக்கிறது y = tan x. tan x அப்படின்னா டேனோட மதிப்பு வந்து 0லேருந்து ஆரம்பித்து எங்கே போகும் அப்படின்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். tan 0 0, tan 90 வந்து என்னன்னா இன்ஃபினிட்டி. அப்போ 0லேருந்து ஆரம்பித்து எங்கே போகும்னா இன்ஃபினிட்டி கிட்ட போகும். 0லேருந்து ஆரம்பித்து இன்ஃபினிட்டி கிட்ட போகும். இது tan x. அடுத்தது cot x எடுத்துக்கிட்டோம்னா cot xங்கிறது என்னன்னா cot 90 அப்படிங்கிறது 0, cot 0ங்கிறது இன்ஃபினிட்டி. அப்போ cot xங்கிறது என்னன்னா ரிவர்ஸில் வரும், இங்கேருந்து ஆரம்பித்து இந்த பக்கத்தில் வரும். இது வந்து y = cot x, இது y = tan x, இது y = cot x. அதுக்கப்புறம் x = 0ங்கிறது இந்த கோடு, x = π/2ங்கிறது இந்த கோடு, y = 0ன்னா என்னன்னா x அச்சு. அப்போ x அச்சு 0 π/2 இதுக்கெல்லாம் உள்ளார இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம பரப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ எதுன்னா இந்த இடம் தான், இந்த இடத்தோட பரப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்தோட பரப்பு வேணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த இரண்டு கோடுகளும் வெட்டிக்கிற இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இதனுடைய அளவு எவ்வளோ இருக்கும்னா இது 0, இது 90 அப்படிங்கிறப்ப இந்த இடம் 45 பாதி இருக்கும், அதாவது π/4ன்னு வரும். π/4ல் தான் நமக்கு காட்டோட மதிப்பும் டேனோட மதிப்பும் சமமாக இருக்கும். காட் 45ங்கிறது 1, டேன் 45ம் 1. 0லேருந்து π/4 வரைக்கும் ஒரு பரப்பு, அப்புறம் π/4லேருந்து ஆரம்பித்து π/2 வரைக்கும் இன்னொரு பரப்பு. அரங்கத்தின் பரப்பு = இன்டகரல்
ஒன்று என்ன, 0லேருந்து ஆரம்பித்து π/4, 0லேருந்து π/4 வரைக்கும் y dx. அடுத்தது π/4லேருந்து π/2 வரைக்கும், π/4லேருந்து π/2 வரைக்கும் வரும். அதுக்கு ஒரு பரப்பு, ரெண்டு பரப்பும் தனித்தனியாக கண்டுபிடிச்சு கூட்டினோம்னா ஆன்சர் ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to π/4 y. y அப்படிங்கிறது இப்போ இந்த படத்தில் வந்து முதல்ல இருக்கிறது இந்த கோடு எதை குறிக்குது, tan x. இந்த கோடு குறிக்கிற அளவு y ஈக்குவல் டு tan x. அதனால் இந்த இடத்துல yக்கு பதிலாக என்ன வரும்னா tan x இன்ட்டு dx ப்ளஸ் இது π/4லேருந்து π/2 வரைக்கும் இருக்கிறது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய கோடு, இந்த சிவப்பு கோடு இருக்கு இல்லையா, அது என்னன்னா yக்கு பதிலாக cot x. அதனால் இங்கே வர yக்கு பதிலாக cot x dxன்னு வரும். cot x dx தொகை மதிப்பை பிரதியிட வேண்டியதான். இன்டகரல் tan x. இன்டகரல் tan xக்கு ஃபார்முலா என்னன்னா log secant x 0 to π/4 ப்ளஸ் cot xக்கு என்ன வரும்னா log sin x. இதுக்கு π/4லேருந்து ஆரம்பித்து π/2 வரைக்கும், π/2 வரைக்கும் லிமிட்டு ஈக்குவல் டு முதல்ல π/4 கொடுப்போம். secant π/4 log secant π/4 அப்பர் லிமிட். அடுத்தது 0 கொடுக்க போகிறோம், மைனஸ் log secant 0. இது முடிஞ்சிடுச்சு. ப்ளஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக π/2 log sin π/2 மைனஸ் அடுத்தது என்ன இருக்கு, π/4 இருக்கு, log sin π/4 log π/4 என்னன்னா 45. secant 45ங்கிறது cos 45ஓட தலைகீழ். cos 45ங்கிறது 1/√2. 1/√2 தலைகளை மாற்றினோம்னா √2 மைனஸ் log secant 0 அப்படின்னா அதோட மதிப்பு 1 ப்ளஸ் log sin 90ஓட மதிப்பு என்னன்னா 1 மைனஸ் log sin π/4 sin 45. sin 45ஓட மதிப்பு என்னன்னா 1/√2 ஈக்குவல் டு log √2. log 1னா மதிப்பு 0, இந்த ரெண்டுமே விட்டுடுவோம், மைனஸ் log 1/√2 ஈக்குவல் டு log m/n, log m வகுத்தல் n. அப்போ ஃபார்முலா அப்படியே log ஃபார்முலாவில் என்ன எழுதுவோம், log m/n அப்படின்னா log m மைனஸ் log n. mக்கு பதிலாக 1, nக்கு பதிலாக என்ன இருக்குன்னா √2. log 1 மைனஸ் log 2 √2. log √2 மைனஸ் உள்ளார கொண்டு போவோம், log 1 இந்த மைனஸ் இங்கே வந்தால் ப்ளஸ் log √2. log 1ஓட மதிப்பு 0, இது போயிடும். log √2 log √2 ரெண்டு தடவை log √2. √2ஓட அடுக்கில் இந்த ரெண்டை மேலே கொண்டு போகிறோம் ஈக்குவல் டு log √2 வர்க்கப்படுத்தினோம்னா நமக்கு என்ன மதிப்பு வரும்னா 2ன்னு வரும். இதுதான் நமக்கு தேவையான பரப்பு. அவ்வளோதான். 12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 9.8ல் வினாயம் 7. y² ஈக்குவல் டு எக்ஸ், y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு கேட்டிருக்காங்க. முதல்ல y ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வருது இல்லையா, எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு y². அதனால் இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக y²ன்னு மாற்றிப்போம். எக்ஸுக்கு பதிலாக y² மைனஸ் 2 y². இந்த y அந்த பக்கம் வந்தால் மைனஸ் y, ஆல்ரெடி மைனஸ் 2 இருக்குது, ஈக்குவல் டு 0.
பெருக்குனா -2 கூட்டுனா -1. இதை எப்படி பிரிக்கலாம், காரணிப்படுத்தலாம்னா -2 + 1 y - 2 y + 1 = 0. y - 2 = 0 அல்லது y + 1 = 0. y = 2ன்னு வரும், y = -1ன்னு வரும். இந்த y ஓட மதிப்பு 2 அப்படிங்கிறத இங்க கொடுத்தோம்னா y = 2 y = 2ன்னு கொடுத்தோம்னா x = 2² அப்படின்னா 2 ஓட அடுக்குல 2 2² 4 வரும். x = 4 x = 4. அடுத்தது yக்கு பதிலா -1 yக்கு பதிலா -1 கொடுக்குறோம். -1 ஸ்கொயர் பண்ணா என்ன ஆயிடும், +1 ஆயிடும். x = +1 x = +1. வெட்டும் புள்ளி என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு 4 ஒய்க்கு 2, இன்னொன்று எக்ஸுக்கு 1 ஒய்க்கு -1, 2 புள்ளிகள் இருக்கு. இந்த 2 புள்ளியை இங்கே குறிப்போம். 4, 2 1, -1 குறிக்க போறோம். முதல்ல 4, 2 4 அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும், 2ங்கிறது இதுக்கு நேரா இந்த இடத்துல இருக்கும். 4, 2 இந்த புள்ளி வந்து 4, 2. அடுத்தது 1, -1 எக்ஸில் 1 ஒய்யில் -1. அப்போ அது வர இடம் இந்த இடம். இது வந்து என்னன்னா எக்ஸில் 1 ஒய்யில் -1. இந்த 2 புள்ளியையும் சேர்த்துறோம். இது வந்து என்னன்னா y = x - 2 அப்படிங்கிற கோடு. அடுத்தது ஒரு பரவளையம் கொடுத்துருக்காங்களே, பரவளையம் y² = xனா அது வலது பக்கம் திறப்புடையது, இந்த பக்கம் திறப்புடையது, இப்படி இருக்கும். அதாவது வலது பக்கம் திறப்புடையது இப்படி இருக்கும், இப்படி வரும். இதுல நமக்கு தேவையான பரப்பு என்னன்னா இந்த கோடு இந்த பரவளையம் இரண்டுத்துக்கும் இடைப்பட்ட பகுதியோட பரப்பு. இடைப்பட்டது அப்படிங்கிறப்ப ரெண்டும் கவர் பண்ற இடம் என்னன்னா இது மட்டும்தான். இதனுடைய பரப்பு தான் நமக்கு தேவை, இதோட பரப்பு தான் கண்டுபிடிக்கணும். இந்த முனையில இருக்கிற புள்ளி என்னன்னா இங்க -1. அதே போல இந்த பக்கத்துல இருக்கிறது இது இந்த இடத்துல நேரா ஒய்க்கு கொண்டு வரும். கொண்டு வந்தா என்ன வரும்னா அந்த இடத்துல என்ன பாயிண்ட் இருக்கு, ஒய்க்கு பதிலா இருக்கிறது 2. இந்த இடத்துல ஒய்க்கு பதிலா இருக்கிறது -1. இந்த -1 2 அப்படிங்கிறது தான் நம்ம எல்லையா எடுத்துக்க போறோம். எதோட மதிப்பு அப்படின்னா ஒய்யோட மதிப்பு. ஒய்யோட மதிப்பு வந்திருக்கிறதுனால நமக்கு dy அப்படிங்கிறது தான் வரும். நமக்கு பரப்பு இருக்கு இல்லையா, அரங்கத்தின் பரப்பு. அரங்கத்தின் பரப்பு லிமிட் வந்து -1லேருந்து ஆரம்பிச்சு +2 வரைக்கும். எதை ஒட்டி நமக்கு அந்த பரவளையம் இருக்குன்னா ஒய் அச்சு. அதனால நமக்கு இங்க என்ன வரும் அப்படின்னா dy அப்படிங்கிறது தான் வரும். dy வர்றதுனால இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக எக்ஸோட அப்பர் மதிப்பு மைனஸ் எக்ஸோட லோயர் மதிப்பு வரும். படத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பரவளையமானது வலது பக்கம் திறப்புடையது. அப்ப இது வழியா தான் நம்ம உள்ளார போக முடியும். அப்ப முதல்ல வர்றது என்னன்னா நேர்கோடு. இந்த கோடு தானே முதல்ல நம்ம பார்க்குறோம். அதனால முதல்ல வர்றது தான் அப்பர். எது, இந்த கோட்டோட சமன்பாட்டை தான் அப்பராக எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வரக்கூடிய அந்த பரவளையத்தை லோயராக எடுத்துக்க போகிறோம். முதல்ல எது எடுத்துக்கணும்னா கோடு, அப்புறம்தான் பரவளையம். கோடு அப்படிங்கிறது இந்த சமன்பாட்டை பார்த்துங்க. கோடு அப்படிங்கிறதுல நமக்கு எது வேணும்னா எக்ஸ் தான் வேணும். அதனால எக்ஸ் அப்படியே வச்சுட்டு -2 இந்த பக்கம் வந்தால் +2 ஆகிடும். எக்ஸ் = y + 2ன்னு ஆகிடும். எக்ஸோட மதிப்பு y + 2ன்னு ஆகிடும். = முதல்ல இந்த இடத்துல இருக்கிறது y + 2, அதுக்கப்புறமா மைனஸ் எக்ஸோட லோயருங்கிறது என்னன்னா இந்த பரவளையம். பரவளையத்தில் நமக்கு எப்படி எழுதுறது, பரவளையம்ங்கிறதுல வந்து y² = x இருக்கு இல்லையா, எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கு, y² இருக்கு. அப்போ எக்ஸுக்கு பதிலாக இருக்கிற அந்த y² தான் இங்கே எழுத போகிறோம்.
ஒய் ஸ்கொயர், இதுக்கப்புறமா என்ன வரும்னா டிஒய்னு வரும். இதை அப்படியே மதிப்பு கண்டுபிடிக்க வேண்டியதான். -1லேருந்து 2 சீக்குவல் டு -1லேருந்து +2 y +2 மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிஒய். தொகைப்படுத்தும் போது ஒய்யை தொகைப்படுத்தினா ஒய் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 2 ஒய்யை பொறுத்து வகைப்படுத்துறதுனால 2y, ஒய்யோட அடுக்கு 2க்கு என்ன வரும்னா y⁻3/3, லிமிட் வந்து -1லேருந்து +2. இப்போ மதிப்பை பிரதியிட போகிறோம். மதிப்பை கொடுக்கும்போது முதல்ல அப்பர் மதிப்பு 2 கொடுக்குறோம். 2 ஸ்கொயர் என்ன வரும்னா 2 ஸ்கொயர் 4, 4/2, 4/2 ப்ளஸ் 2 கொடுக்குறப்ப 2 × 2 4 மைனஸ் ஒய்க்கு பதிலாக 2 கொடுத்தா 2 கியூப், 2 × 2 × 2 என்ன வரும்னா 8 வரும், 8/3. இது அப்பர் லிமிட். மைனஸ் லோயர் லிமிட் கொடுக்க போகிறோம் -1. -1 ஸ்கொயர் பண்ணுறப்ப ப்ளஸ்ன்னு வந்துடும், +1/2. அப்புறம் இங்கே ஒய்க்கு பதிலாக -1 கொடுத்தோம்னா 2 × -1 -2. கடைசியாக இங்கே ஒய்க்கு பதிலாக -1 கொடுத்தா -1ஓட அடுக்கில் 3 ஒத்தப்படையில் வரப்போ மைனஸுங்கிறது -1ன்னே வரும். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கா, அதனால் இது என்ன ஆகிடும்னா +1/3 அப்படின்னு வரும். ஈக்குவல் டு 4 2ஆல் வகுத்தா 2 + 4 -8/3. இந்த மைனஸை உள்ளார கொண்டு போயிட்டோம்னா -1/2 +2, இது -1/3. இப்போ என்னென்ன மதிப்பு இருக்கு பாருங்க. 2 4 6, 6 2 8. அதுக்கப்புறம் இந்த -1/2 -8/3 -1/3 கூட்டம்னா -9/3. அதாவது 9/3ங்கிறது 8 -1/2 -9/3 ஒரு 3 3 3 9 3ன்னு வந்துடும். 8ல் 3 போயிடுச்சுன்னா 5, 5 - 1/2. 5ல் 1/2 எப்படி கழிக்கிறதுனா மீசிம 2 எடுத்துக்கும். மீசிம 2 எடுத்துட்டு குறுக்க பெருக்கிறோம். I2 10 -1. 10ல் 1 போயிடுச்சுன்னா 9. 9/2 சதுர அலகுகள் அப்படிங்கிறத நமக்கு தேவையான ஆன்சர். பயிற்சி 9.8ல் 8வது கணக்கு. கணக்கில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத் தலைவர் x = 0, x = 4, y = 4, y = 0 இந்த 4 பகுதிகளால் அடைபடக்கூடிய ஒரு சதுர வடிவ நிலத்தை y² = 4x, x² = 4y அப்படிங்கிற வளைவரைகளின் வாயிலாக தனது மனைவி, மகள், மகன் 3 பேருக்கும் 3 சமபாகமாக கொடுக்கணும்னு விரும்புகிறார். பிரிக்க இயலும் எனில் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் பரப்பு காண்க. இதுக்கு முதல்ல நம்ம ஒரு சின்னதாக வரைபடம் ஒன்று வரைஞ்சிப்போம். எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு. நமக்கு புள்ளிகள் என்ன? x = 0, x = 4, y = 4, y = 0. இதெல்லாம் கணக்கில் கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு 0 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒய் அச்சோட சமன்பாடு தான் x = 0. எக்ஸுக்கு 0னா இந்த இடம் தான் 0. 0 அப்படிங்கிறப்ப 0ங்கிறதுக்கான ஒரு கோடு எக்ஸில் வரைஞ்சோம்னா இந்த ஒய் அச்சு தான் வரும். அதனால் x = 0 அப்படிங்கிறது இந்த இடம். அடுத்தது x = 4 அப்படிங்கிறதுக்கு ஒரு கோடு. x = 4னா அதுக்கு ஒரு கோடு ஒன்று வரைஞ்சிப்போம். இதுதான் x = 4ங்கிற கோடு. அடுத்தது y = 0 அப்படிங்கிறது x அச்சோட சமன்பாடு இந்த கோடு. இது வந்து என்னன்னா y = 0. அப்புறம் y = 4 இருக்குல்ல, y = 4னா ஒய்ல 4ல் ஒரு கோடு ஒன்று வரைகிறோம். அது x அச்சுக்கு இணையாக இருக்கும், அதையும் வரைஞ்சிரும். இதுதான் y = 4ங்கிற கோடு. y = 0னா x அச்சு, x = 0ங்கிறப்ப y அச்சு,
எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ங்கிறப்ப எக்ஸில் 4ங்கிறதுக்கு நேராக ஒரு நேர்கோடு வரைகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. ஒய் இஸ் ஈக்குவல் டு 4னா ஒய்யில் 4 எங்கே இருக்கோ அதுக்கு நேராக ஒரு கோடு வரைகிறோம். அது எக்ஸ்ஹெச்சுக்கு இணையாக இருக்கும். இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ங்கிறது ஒய்ஹெச்சுக்கு இணையாக இருக்கும். இந்த 4 பகுதிகளால் அடைபடுற ஒரு பரப்பு வந்து என்னென்னா சதுர வடிவத்தில் இருக்குது. இந்த சதுர வடிவத்தில் இருக்கிறது தான் 3ஆக பிரித்து அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறார். இந்த 3 சமபாகமாக இதை பிரிக்கணும். முதல்ல நமக்கு y² ஈக்குவல் டு 4x, இது ஒரு சமன்பாடு. இன்னொன்று x² ஈக்குவல் டு 4y. இதுமாரி 2 சமன்பாடும் அவங்க கொடுத்துருக்காங்க, பரவளையத்தோட சமன்பாடு. நம்ம முதல்ல எடுத்துக்க போகிறது y² ஈக்குவல் டு 4x. y² ஈக்குவல் டு 4xங்கிற பரவளையம் வலது பக்கம் திறப்புடையது. வலது பக்கம் திறப்புடையதுன்னா இந்த பக்கம் திறப்புடையது. அதனால அதற்கான வரைபடம் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கேருந்து வரும். இப்படி வந்து இப்படி போயிடும். இது வலது பக்கம் திறப்புடைய y² ஈக்குவல் டு 4x அப்படிங்கிறதோட வரைபடம். அடுத்தது இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, x² ஈக்குவல் டு 4y. x² ஈக்குவல் டு 4yங்கிறது மேல் பக்கம் திறப்புடையது. மேல் பக்கம் திறப்புடையது அப்படிங்கிறப்ப இப்படி இருக்கும். அது இது வந்து என்னன்னா x² ஈக்குவல் டு 4y. இந்த படம் வந்து y² ஈக்குவல் டு 4x. இந்த பரவளையம் நீல கலர்ல இருக்கிறது y² ஈக்குவல் டு 4x, வலது பக்கம் திறப்புடையது. x² ஈக்குவல் டு 4yங்கிறது சிவப்பு கலர்ல இருக்கு, அது மேல் நோக்கி திறப்புடையது. இப்போ இந்த சதுரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா 3 பகுதி கிடைக்கும். 3 பகுதி. இந்த பகுதியை ஏன்னு வச்சுப்போம், மேலே இருக்கிற பகுதியை பின்னு வச்சுப்போம், ரெண்டுத்துக்கும் நடுப்புற இருக்கிற பகுதி சி. 3 பகுதி இருக்கு. 3த்துக்கும் பரப்பு கண்டுபிடிச்சோம்னா 3 பரப்பும் சமமாக இருந்தால் அதுதான் ஆன்சர். கீழே இருக்கிற இந்த ஏங்கிறதோட பரப்பு ஏ ஈக்குவல் டு ஏங்கிறது என்னன்னா எக்ஸ்ஹெச்சோட சம்மந்தப்பட்டது. ஏன்னா எக்ஸ்ஹெச்சோட ஒட்டி வர்றதுனால நம்ம எக்ஸ் லிமிட்டை தான் எடுத்துக்கணும். எது இந்த 0 1, இன்னொன்று இந்த இடத்துல எக்ஸோட மதிப்பு 4 தானே. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ங்கிறதுனால இந்த கோடு என்னன்னா 4. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ங்கிறது. ஏன்னா இது எக்ஸ்ஹெச்சோட ஒட்டி வருது. இந்த கீழே இருக்கிற பகுதி ஏங்கிறதோட பகுதி வந்து எக்ஸ்ஹெச்சோட தொடர்புடையது. அதனால் நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன தான் வரும் அப்படின்னா டிஎக்ஸ் தான் வரும். என்ன டிஎக்ஸ்னா ஒய் டிஎக்ஸ்னு வரும். ஏ அப்படிங்கிறது இந்த சிகப்பு கோடு இருக்கு இல்லையா, சிகப்பு கோடுங்கிறது என்ன, x² ஈக்குவல் டு 4y. x² ஈக்குவல் டு 4y. x² ஈக்குவல் டு 4y அப்படிங்கிறது நமக்கு கணக்கில் வந்து ஒய் தானே வேணும். அதனால் ஒய்யை அப்படியே வச்சுக்கிட்டு 4 இந்தாண்ட கொண்டு வந்துட்டோம்னா x²/4ன்னு வரும். ஒய்க்கு பதிலாக என்ன வரும், x²/4. அதை இங்கே எழுதிடுறோம். இந்த இடத்துல ஒய்க்கு பதிலாக x²/4. லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 0லேருந்து ஆரம்பித்து 4 வரைக்கும். இதை தொகை பண்ணோம்னா ஒரு மதிப்பு கிடைச்சிரும். என்ன, 4 1/4 கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துருவோம். x² தொகை பண்ணோம்னா என்ன வரும், x⁻3/3ன்னு வரும். லிமிட்டு 0 to 4 ஈக்குவல் டு இந்த 3ஐயும் வெளியில் எடுத்துட்டோம்னா 1/4 × 3. எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம், 4 கொடுக்க போகிறோம். 4 அப்படிங்கிறப்ப 4ஓட அடுக்கில் 3ன்னு வரப்போகுது. அதாவது 4ஓட அடுக்கில் 3னா 4 × 4 × 4 வகுத்தல் 4 × 3. ஒரு 4 கேன்சல் ஆகிடுது. மீதி என்ன இருக்குது, 4 × 4 16. 16 கீழே வந்து 3 இருக்குது. 16/3 சதுர அலகுகள் அப்படிங்கிறது ஏயோட பரப்பு. அடுத்தது பியோட பரப்பு பி. பரப்பு பி இடத்துல பிங்கிறது இந்த இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
இந்த நீல கலரில் இருக்கிற கோடு, இந்த இடம் மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. இது எதோட தொடர்புடையதுன்னா ஒய் அச்சோட தொடர்புடையது. அப்போ நம்ம வந்து லிமிட் ஒய் தான் பார்க்கணும். என்னன்னா ஒய்க்கு வந்து ஒரு லிமிட் 0, இன்னொரு லிமிட் என்னன்னா ஒய் ஈக்குவல் டு 4. ஒய்க்கு 0 1, ஒய்க்கு 4 1. ஒய்க்கு 0, ஒய்க்கு 4. இன்டகரல் ஒய் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 4. இப்போ ரெண்டு இடத்துலையும் ஒய் வந்திருக்கிறதுனால நம்ம இங்கே என்ன தான் வரும் அப்படின்னா டிஒய் தான் வரும். அதாவது எக்ஸ் டிஒய். எக்ஸ் டிஒய் மேலே இருக்கு இல்லையா அந்த நீல கலர், இது எந்த சமன்பாடு? ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x அப்படிங்கிறது கணக்கில் தோ இருக்குல்ல, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. நமக்கு தேவை எக்ஸ் தான். அதனால் ஒய் ஸ்கொயர் பை 4 ஈக்குவல் டு எக்ஸ். எதுக்கு பதிலாக? எக்ஸுக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் பை 4. அதை எடுத்து இங்கே எழுதிடுறோம். ஈக்குவல் டு இன்டகரல் 0 டு 4. எக்ஸுக்கு பதிலாக என்ன வரும்னா ஒய் ஸ்கொயர் பை 4 இன்ட்டு டிஒய். முன்னாடி போட்டது போலவே 4 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், 1/4 வெளியில் எடுத்துடுறோம். ஒய் ஸ்கொயருக்கு என்ன வரும்னா ஒய் பவர் 3/3 ஈக்குவல் டு அடுத்த லைனில் எழுதி ஈக்குவல் டு 1/4, 3ஐயும் வெளியில் எடுத்துரும் 3. நமக்கு லிமிட் வந்து 0 டு 4 தானே. அப்போ ஒய்க்கு பதிலாக 4 கொடுத்தோம்னா 4 கியூப். 4 கியூப்னா 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4ன்னு வரும். ஒரு 4 கேன்சல் பண்ணிடுறோம். 4 இன்ட்டு 4 16. கீழே இருக்கிறது ஒரு 3. 16/3 சதுர அலகுகள் அப்படிங்கிறது பரப்பு பி. நம்ம கடைசியாக கண்டுபிடிக்க வேண்டியது பரப்பு சி. பரப்பு சி ஈக்குவல் டு, நல்லா பார்த்துங்க, நம்ம ஒரு சதுரத்தோட பரப்பு தான் கண்டுபிடிக்கிறோம். இதில் இதனுடைய பரப்பு தெரியும். இதோட பரப்பு வந்து 16/3, இதோட பரப்பும் 16/3. இந்த ரெண்டும் தெரியும். இப்போ நம்ம அடுத்தது கண்டுபிடிக்க போகிறது இந்த இடம், இந்த சின்ன பகுதி இருக்கு இல்லையா கண் மாதிரி, இதனுடைய பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம். மொத்தத்தில் இது ஒரு சதுரம். சதுரத்தோட பரப்பு நமக்கு தெரியும், பக்கம் இன்ட்டு பக்கம் சதுரத்தோட ஃபார்முலா, பரப்புக்கான ஃபார்முலா. அப்போ இங்கே வந்து 4 இன்ட்டு 4 வரும். பக்கம் 4 தானே அளவு, 4 பக்கமும் சமமாக தான் இருக்கும். 4 பக்கமும் 4 தான் வரும். நன்னாங்கு 16 அப்படிங்கிறது சதுரத்தோட பரப்பளவு. சதுரத்தின் பரப்பளவு 16. இதோட மதிப்பு 16/3, இதோட மதிப்பு 16/3. அப்போ 16 அப்படிங்கிற மொத்த பரப்பில் இதையும் கழிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கிறது தான் இந்த 3ஆவதாக இருக்கிற பரப்பு. இப்போ என்ன செய்ய போகிறோம்? முதல்ல பரப்பு சி ஈக்குவல் டு சதுரத்தின் பரப்பு மைனஸ் பரப்பு ஏ மைனஸ் பரப்பு பி. பரப்பு ஏ பரப்பு பி ரெண்டுத்தையும் வந்து கழிச்சிடறோம். சதுரத்தோட பரப்பு என்ன? 4 இன்ட்டு 4. சதுரத்தோட பக்கம் 4 தானே. 4 இன்ட்டு 4 பக்கம் இன்ட்டு பக்கம் தானே. 4 இன்ட்டு 4 சதுரத்தோட பரப்பளவு மைனஸ் ஏயோட பரப்பளவு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 16/3. பிக்கும் 16/3 தான் வந்திருக்கு. நன்னாங்கு 16 மைனஸ் ரெண்டுத்துக்குமே 3 மீசிமாவாக எடுத்துக்கலாம். -16 -16 -32 வரும். மைனஸ் இங்கே இருக்கு 32. மீசிம 3 எடுத்துக்கிட்டு குறுக்க பெருக்கிறோம். 3 16 48 மைனஸ் 1 32 32. 48ல் 32 கழிச்சிட்டோம்னா 16/3 சதுர அலகுகள். இது பரப்பு சி. அப்போ 3தோட பரப்பளவும் சமமாக இருக்கு. அதனால அவர் சொன்னது போல 3 பேருக்கும் சமமாக பிரித்து கொடுக்க முடியும். மூவருக்கும் சமமாக 16/3 சதுர அலகுகள் பரப்பளவுடைய இடத்தை பிரித்து கொடுக்க இயலும்.
அவ்வளோதான். வினா எண் 9. P என்பது y = x-2 ஸ்கொயர் + 1 என்கிற வளைவரைக்கு ஒரு மீச்சுறு புள்ளி. அதே நேரத்தில் PQவோட சாய்வு 2 கணக்கில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வளைவரைக்கும் அந்த PQங்கிற நாணுக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதியோட பரப்பு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு முதல்ல ஒரு படத்தை வரைஞ்சிரும். கணக்கில் கொடுத்துருக்கிற சமன்பாடு y = x-2 ஸ்கொயர் + 1. இந்த +1 எந்தாண்ட கொண்டு வந்துடும். y - 1 = x-2 ஹோல் ஸ்கொயர். y - 1 அப்படிங்கிறத கேபிட்டல் Y, x - 2ங்கிறத கேபிட்டல் X ஹோல் ஸ்கொயர். அதாவது x² y அப்படின்னு வந்திருக்கு. இது என்னன்னா, இது ஒரு பரவளையம். அதே நேரத்தில் இந்த பரவளையம் வந்து x² = 4ay அப்படிங்கிற வடிவத்தில் இருக்கு. அதாவது x² = yனா அது பரவளையம் மேல் நோக்கி திறப்புடையது. மேல் நோக்கி திறப்புடையது இப்படி வரும். அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, -1 -2ன்னு இருக்குல்ல, அப்படியே குறிய மாற்றி எழுதிப்போம். எக்ஸுக்கு பதிலாக -2 -2 அப்படிங்கிறது +2, ஒய்க்கு இருக்கிற -1 +1ன்னு ஆகிடும். இதுதான் வந்து என்னென்னா புள்ளி P. இந்த இது x அச்சு, இது x அச்சு, இது வந்து y அச்சு. எக்ஸில் 2ங்கிறது கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருக்கும், இங்கே இருக்கிறதா வச்சுப்போம். ஒய்யில் வந்து 1ங்கிறது இங்கே இருக்கும். இதுக்கு நேராக கொண்டு வந்தோம்னா நமக்கு இருக்கிற இடம் இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல தான் அந்த புள்ளி 2,1 அதாவது Pங்கிற புள்ளி இருக்கு. பரவளையம் என்ன ஆகும் அப்படின்னா இது வழியாக தான் போகும். அதாவது பரவளையம் வந்து இப்படி வரும், இப்படி வந்து இப்படி வந்துடும். இதுதான் பரவளையம். பரவளையத்தோட சமன்பாடு x² y, மேல் நோக்கி திறப்புடையது, இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது இதில் வந்து Q அப்படின்னு ஒரு புள்ளி இருக்கு. Qன்னு ஒரு புள்ளி இருக்கு. ஆனால் அந்த புள்ளி வந்து என்னன்னா அளவு தெரியாது. PQ அப்படிங்கிற கோட்டோட சாய்வு தெரியும். சாய்வு என்ன அப்படின்னா சாய்வு m = 2 கணக்கில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு புள்ளி, இது ஒரு சாய்வு 2. ஒரு புள்ளியும் சாய்வும் இருந்தா நேர்கோட்டின் சமன்பாடு என்ன அப்படின்னா y - y1 = m × x - x1. இது ஃபார்முலா. y - y1, y - அப்படிங்கிறது mக்கு பதிலாக 2, x - x1, x1க்கு பதிலாக என்னன்னா 2. 2 உள்ளார கொண்டு போயிடும். 2 உள்ளார கொண்டு போயிட்டோம்னா 2x - 2 2 4. இந்த பக்கம் வந்து y - 1 அப்படியே இருக்கு. அடுத்தது ஒய்யை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு -1 அந்தாண்ட கொண்டு போயிடும். ஏற்கனவே -4 இருக்கு, -1 அந்த பக்கம் வந்தால் +1ன்னு வரும். y = 2x, -4ல் +1 போயிட்டுனா -3ன்னு வரும். இது ஒரு சமன்பாடு. கணக்கோட ஆரம்பத்தில் கொடுத்துருக்காங்கல்ல இந்த இடத்துல, இது ஒரு சமன்பாடு. இது சமன்பாடு 1ன்னு வச்சுப்போம், இது சமன்பாடு 2ன்னு எடுத்துப்போம். இந்த ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயே LHS y, இதுலேயும் LHS y. LHS சமமாக இருக்கிறதுனால RHS ரெண்டும் சமம். RHS என்ன இருக்கு, x - 2 ஹோல் ஸ்கொயர் + 1 = 2x - 1. x - 2 ஹோல் ஸ்கொயர் + 1 அப்படிங்கிறது எதுக்கு சமமாக இருக்குன்னா இந்த 2x - 3க்கு சமமாக இருக்கு. 1 2லேருந்து இந்த ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சு எழுதுறோம். x - 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா இதை விரிவு பண்ணுறோம். a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குல்ல, அது மாதிரி a² x² - 4x + 4 இந்த 1 = 2x - 3. x² - 4x + 4 1 5. 2x இந்த பக்கம் வந்தால் -2x, -3 இந்த பக்கம் வந்தால் +3 = 0. அடுத்தது
இதில் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிடுறோம். மைனஸ் 4x மைனஸ் 2x மைனஸ் 6x 5 + 3 8 சீக்குவல் டு 0. பெருக்குனா 8 வரணும், கூட்டுனா -6 வரணும். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 4 × 2 4 2 8 4 2 6. இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால கண்டுபிடிக்கிற காரணி ரெண்டுமே மைனஸில் தான் இருக்கும். x - 4 x - 2 சீக்குவல் டு 0. x - 4 சீக்குவல் டு 0 அல்லது x - 2 சீக்குவல் டு 0. x சீக்குவல் டு 4 அல்லது x சீக்குவல் டு 2. ரெண்டு மதிப்பு வருதா? இந்த எக்ஸோட மதிப்பு எடுத்து 4ன்னு எடுத்து முதல்ல இதில் கொடுப்போம். எக்ஸுக்கு பதிலாக 4 கொடுத்தா ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துலையுமே ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். முதல்ல எக்ஸுக்கு 4 கொடுத்தோம்னு வச்சுங்க. 2 × 4 8. 8ல் 3 போயிடுச்சுன்னா 5. எது சீக்குவல் டு? ஒய் சீக்குவல் டு 5. 4 கொடுத்தா 5 வருது. அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு இருக்கு இல்லையா, 2 கொடுப்போம். எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுத்தா 2 × 2 4. 4ல் 3 போயிடுச்சுன்னா மிச்சம் 1 இருக்கும். ஒய் சீக்குவல் டு 1ன்னு வரும். அப்போ புள்ளிகள் என்னென்ன வருது? இதில் 4, 5 அப்படிங்கிற புள்ளி, இதில் 2, 1. எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 1. இதில் இந்த இடத்துல இருக்கிற 2, 1 அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு ஆரம்பத்தில் புள்ளி P 2, 1 வந்துடுச்சு. அதனால் அந்த 2, 1 விட்டுடுவோம். 2, 1 விட்டுட்டு இதை மட்டும் எடுத்துக்கிறோம். 4, 5ன்னு இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்துக்கிறோம். இதுதான் என்னென்னா புள்ளி Q. Qவோட மதிப்பு என்னன்னா 4, 5. Qவோட மதிப்பு 4, 5 எழுதியாச்சு. PQ இரண்டுத்துக்கும் ஒரு கோட்டை வரைஞ்சிடும். நேர்கோடு வரைஞ்சிட்டோம். இந்த கோட்டோட சமன்பாடு என்னன்னு இதோ இருக்கு. கோட்டோட சமன்பாடு என்ன? y = 2x - 3. கோட்டின் சமன்பாடு. இந்த பரவளையத்தோட சமன்பாடு தான் இது. y = x - 2 whole square plus 1. இது பரவளையத்தோட சமன்பாடு, இது கோட்டோட சமன்பாடு. நமக்கு கோட்டுக்கும் பரவளையத்துக்கும் இடைப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா, இந்த இடம், இதோட பரப்பு தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை கண்டுபிடிக்கும் போது இதில் எக்ஸுக்கு பதிலாக இருக்கிற மதிப்பு 2. எக்ஸுங்கிறது 2. இதில் எக்ஸ் எவ்வளவு? 4. எக்ஸுங்கிறது 4. இதில் எக்ஸுங்கிறது 2. தேவையான பரப்பு இன்டகரல் x = 2 x = 4. ரெண்டுமே x வர்றதுனால நமக்கு இந்த இடத்துல dx தான் வரும். y dxன்னு வரும். இந்த இடத்துல ஒய்யோட அப்பர் மதிப்பு மைனஸ் ஒய்யோட லோயர் மதிப்பு, அதை எடுத்து எழுதினோம்னா முடிஞ்சது. இப்போ 2லேருந்து 4 வரைக்கும் லிமிட்டு. அப்பர் மதிப்பு அப்படிங்கிறது எதுன்னா படத்தை பாருங்க. பரவளையம் மேல் நோக்கி குவியுடையது. அப்போ உள்ளார வரணும்னா மேலேருந்து தான் வரணும். மேலேருந்து வரும்போது முதல்ல வர்றது எதுன்னா நேர்கோடு. நேர்கோட்டோட சமன்பாட்டை தான் முதல்ல எழுதணும். கீழே இருக்கிறது என்னன்னா ரெண்டாவதாக இருக்கிறது, அது பரவளையத்தோட சமன்பாடு. முதல்ல இதை எழுதுகிறோம், அதுக்கப்புறமா இதை எழுதுகிறோம். முதல்ல 2x - 3 எழுதிடணும். மைனஸ் ரெண்டாவதாக என்ன செய்யணும்னா அந்த x - 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு இருக்கு இல்லையா, இன்ட்டு dx. இன்டகரல் 2 to 4 2x - 3 மைனஸ் இது a - b ஹோல் ஸ்கொயர் விரிவு பண்ண x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 ப்ளஸ் 1 இன்ட்டு dx. 2லேருந்து 4 வரைக்கும் 2x - 3. இந்த மைனஸ் உள்ளார கொண்டு போனால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த மைனஸ் உள்ளார வந்தால் ப்ளஸ் 4x. 4 1 5. மைனஸ் உள்ளார வந்தால் இந்த ப்ளஸ் 5ங்கிறது மைனஸ் 5ன்னு ஆகிடும். இன்ட்டு dx.
2லேருந்து 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 4x 2x 6x அதுக்கப்புறமா மைனஸ் 5 மைனஸ் 3 மைனஸ் 8 dx. தொகை மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். தொகைப்படுத்தினா என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து எக்ஸ் பவர் 3/3 6 எக்ஸுக்கு என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 8க்கு 8xன்னு வரும். லிமிட் வந்து 2லேருந்து 4 வரைக்கும். சீக்வல் டு முதல்ல 4 கொடுப்போம். 4 கொடுத்தா 4ஓட அடுக்கில் 3 4 கியூப் அப்படின்னு 4 × 4 × 4 64 64 மைனஸ் 64/3 ப்ளஸ் 1 2 2 3 2 6 அதனால் அதை அடிச்சிருவோம். இப்போ 4 கொடுக்கும்போது எக்ஸுக்கு 4 கொடுத்தா 4 ஸ்கொயர் நன்னாங்கு 16 3 16 48 3 16 48 4 கொடுத்தோம்னா 8 × 4 32 மைனஸ் 32 மேல் எல்லை கொடுத்தாச்சு. மைனஸ் கீழ் எல்லை எல்லைனா 2 2 கொடுத்தோம்னா 2 கியூப்னா 2 × 2 × 2 என்ன வரும்னா 8 வரும். 8/3 மைனஸ் 8/3 இங்கே 2 கொடுத்தா 2 ஸ்கொயர் 2 × 2 4 3 × 4 12 மைனஸ் இங்கே 2 கொடுத்தா 8 2 16 சீக்வல் டு மைனஸ் 64/3 பிளஸ் 48ல் 32 கழிச்சோம்னா மீதி எவ்வளோ இருக்கும்னா 16 இருக்கும். அதே போல் இங்கே மைனஸ் உள்ளார கொண்டு போகும். மைனஸ் மைனஸும் ப்ளஸ் 8/3 மைனஸ் 16ல் 12 போயிடுச்சுன்னா மைனஸ் 4 இருக்கும். இந்த மைனஸ் உள்ளார வரப்ப மைனஸ் 4 என்ன ஆகிடும்னா ப்ளஸ் 4ன்னு ஆகிடும். கடைசியா 16 4 20 மைனஸ் இதுலேயும் 3 இதுலேயும் 3 தான் இருக்குது. மீசிமா 3 ஒரே நம்பர், அதனால் மேலே இருக்கிறத அப்படியே சேர்த்துருவோம். மைனஸ் 64 ப்ளஸ் 8 64ல் 8 போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது மைனஸ் 56 வரும். மைனஸ் தோருக்கு 56/3. அடுத்தது குறுக்கு பெருக்கல். மீசிமா 3 எடுத்துக்கிறோம். மீசிமா 3 எடுத்துட்டு குறுக்க பெருக்கும் போது 3 20 60 மைனஸ் 1 56 56 60ல் 56 போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன வரும்? 4 வரும். அதனால 4/3 சதுர அலகுகள் அப்படிங்கிறதா நமக்கு தேவையான ஆன்சர். பயிற்சி 9.8ல் 10வது கணக்கு. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 வட்டத்தின் சமன்பாடு. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6x அப்படிங்கிறது பரவளையத்தோட சமன்பாடு. இந்த இரண்டுக்கும் பொதுவான அரங்கத்தின் பரப்பு கேட்டிருக்காங்க. முதல்ல ஒரு வட்டம் வரைஞ்சிக்கிறோம். இந்த வட்டத்தோட சமன்பாடு என்ன அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. இது வட்டத்தின் சமன்பாடு. அடுத்தது இது எக்ஸ் அச்சுன்னு வச்சுப்போம், இது ஒய் அச்சு. ஒரு சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. அடுத்த சமன்பாடு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6x. இது வட்டத்தின் சமன்பாடு. வட்டத்தின் சமன்பாட்டை எழுதியாச்சு. அடுத்தது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6x அப்படிங்கிறது பரவளையத்தோட சமன்பாடு. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6xனா என்னன்னா வலது பக்கம் திறப்புடையது. வலது பக்கம் திறப்புடையதுன்னா இந்த பக்கம் இப்படி வரும். பரவளையத்தோட சமன்பாடு இப்படி இருக்கும். வட்டம் பரவளையம் இரண்டுக்கும் பொதுவான இடம். ரெண்டும் வட்டம் இருக்கு, பரவளையம் இருக்கு, ரெண்டுத்துக்கும் பொதுவான இடம் எதுன்னா இதுதான். இதனுடைய பரப்பு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல இங்கே ஒரு சமன்பாடு, 2 சமன்பாடு இருக்கு இல்லையா? இந்த 2 சமன்பாடை பயன்படுத்தி புதுசாக ஒரு சமன்பாடு உருவாக்குறோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் வருதுல, ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன இருக்கு? 6x இருக்கு. ஈக்குவல் டு 16. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x ஈக்குவல் டு 16. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x
16 எந்தாண்ட கொண்டு வந்துட்டா -16 = 0. இது ஒரு இருபடி சமன்பாடு. பெருக்குனா -16 கூட்டுனா +6. எப்படி பிரிக்கலாம்னா x + 8 x - 2 = 0. இதை காரணிப்படுத்தினா கிடைக்கிறது இதுதான். அதாவது x + 8 = 0 அல்லது x - 2 = 0. x = -8 அல்லது x = +2. x மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது y மதிப்பு வேணும். y மதிப்பு வேணும்னா y² = rx இருக்குல்ல, அதை எடுத்துக்கணும். y² = rx. இதை எடுத்துக்கிட்டு இப்போ எக்ஸுக்கு பதிலாக -8 கொடுத்தோம்னா y² = 6 × -8 -48. இதே இங்கே என்ன வரும்னா y² = எக்ஸுக்கு பதிலாக 2 எடுத்துக்கிட்டோம்னா 6 × 2 12. 6 2 12. y² = -48னா y = ±√−48. அதே இங்கே வந்து y = ±√12. y = ரூட்டுக்குள்ள 48 மைனஸ் வந்தால் நம்ம என்ன செய்வோம், ஐன்னு கற்பனை பகுதின்னு சேர்ப்போம் இல்லையா, அதனால ஐ வரும். இதில் y = 12 வந்து 3 × 4ன்னு எழுதுறோம். 4 வெளியில் எடுத்துட்டோம்னா 2 வந்துடும். மீதி இருக்கிற √3 அப்படியே இருக்கும். ஒய்யோட மதிப்பு ±2√3. இங்கே கற்பனை பகுதி வர்றதுனால இது கிடையாது. இதை மட்டும்தான் எடுத்துக்க போறோம். ஒய்யோட மதிப்புன்னு இதை மட்டும்தான் எடுத்துக்க போறோம். எக்ஸுக்கு பதிலாக 2 புள்ளிகள் என்ன வரும், 2, +2√3 ஒன்று, இன்னொன்று என்னன்னா 2, -2√3 அப்படின்னு 2 புள்ளி வரும் இல்லையா. இந்த 2 புள்ளியை தான் குறிக்க போறோம். இந்த இடம் வந்து என்னன்னா 2, -2√3. இந்த இடம் வந்து என்னன்னா 2, -2√3. புள்ளிகளை குறிச்சிடறோம். இதுக்கு இடைப்பட்ட பகுதியோட பரப்பு தான் நமக்கு தேவை. இதுல இதுக்கு நேரா இருக்கிற மதிப்பு என்ன, ஒய் அச்சு. ஒய்யோட மதிப்பு என்ன வருது, 2√3. அதே இந்த இடத்துல என்ன வருதுன்னா ஒய்யோட மதிப்பு என்ன இருக்குன்னா -2√3. லிமிட் வந்து என்னன்னா -2√3லேருந்து +2√3 லிமிட். தேவையான அரங்கத்தின் பரப்பு இன்டகரல் y = -2√3, இங்கே y = +2√3. ரெண்டுமே y வர்றதுனால நமக்கு வந்து என்ன வரும்னா dy தான் வரும். x dyன்னு வரும். இந்த இடத்துல xோட அப்பர் மதிப்பு மைனஸ் எக்ஸோட லோயர் மதிப்பு = இன்டகரல் -2√3 +2√3 எக்ஸோட அப்பர் மதிப்பு. படத்தில் இந்த பரவளையம் இருக்கு இல்லையா, பரவளையத்துக்குள்ளார நம்ம வந்து வலது பக்கம் திறப்புடையது, இந்த பக்கம் திறப்பு இருக்கிறதுனால இப்படி உள்ளார வரும்போது முதல்ல நமக்கு வர்றது இந்த சிகப்பு கலரில் இருக்கிற வட்டம். வட்டத்தோட சமன்பாடு தான் முதல்ல இருக்கு. அதனால அப்பர் அப்படிங்கிறப்ப வட்டத்தின் சமன்பாடு. அடுத்ததாக இருக்கக்கூடிய பரவளையத்தின் சமன்பாடு தான் என்னன்னா எக்ஸ் லோயர். முதல்ல எடுத்துக்கிறது எக்ஸ் அப்பர் என்னன்னா வட்டத்தின் சமன்பாடு. வட்டத்தின் சமன்பாடுங்கிறது x² + y² = 16ன்னு இருக்குல்ல, அதுதான். x² + y² = 16ன்னு இருக்குல்ல, இதில் நமக்கு தேவை எக்ஸ் தான் வேணும். அதனால x² அப்படியே வச்சுக்கிட்டு y² அந்தாண்ட கொண்டு போனால் 16 - y²ன்னு வரும். நமக்கு எக்ஸ் தான் வேணும். அதனால ரூட் எடுத்துட்டோம்னா இந்த பக்கம் ரூட் எடுத்தா எக்ஸ், இந்த பக்கம் ரூட் எடுத்தா √16 - y²ன்னு வரும். இதுதான் வந்து அப்பர். எக்ஸ் அப்பருக்கு பதிலாக என்ன எழுதுறோம், √16 - y². அடுத்தது எக்ஸ் லோயர். எக்ஸ் லோயர் அப்படிங்கிறப்ப y² = rxன்னு இன்னொரு சமன்பாடு இருக்குல்ல, y² = rxன்னு பரவளையத்தோட சமன்பாடு கொடுத்துருக்காங்க.
இதில் எக்ஸை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு ஆரை எந்தாண்ட கொண்டு வந்தால் ஒய் ஸ்கொயர் பை ஆறுன்னு வரும். இதுதான் வந்து எக்ஸு லோயர். எக்ஸ் லோயருக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் பை 6. இதுக்கப்புறமா நமக்கு dy equal to integral root of 16ங்கிறத 4 ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு பிரிச்சுக்கும். ஒய் ஸ்கொயர் பை 6 dy. இங்க இந்த லிமிட் இருக்குல்ல, ரெண்டுமே ஒரே நம்பரா இருக்கு. அதனால 0லேருந்து ஆரம்பிச்சு 2√3 அப்படின்னு மாத்திக்கிட்டு இதை நம்ம எடுத்துட்டோம்ல, அதுக்கு பதிலாக ஒரு 2 இங்கே சேர்த்துக்கிறோம். ரெண்டுமே ஒரே நம்பராக இருக்கும்போது ஒரு நம்பரை சைபர் ஆக்கிட்டு ஒரு நம்பர் அப்படியே இருக்கலாம். அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்னா ஒரு 2 முன்னாடி சேர்த்துக்கலாம். 2. இதுக்குன்னு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா படி இதை எழுதும்போது என்ன வரும்னா ரூட் ஆஃப் ஒய் பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 16/2 sin inverse ஆஃப் ஒய் பை 4 மைனஸ் ஒய் ஸ்கொயரை தொகைப்படுத்தும் போது ஒய்யோட அடுக்கில் 3/3ன்னு வரும். ஏற்கனவே ஒரு 6 இருக்கு, அதையும் எழுதிக்கிறோம். லிமிட் என்னன்னா 0லேருந்து ஆரம்பிச்சு 2√3 வரைக்கும். ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ அப்படிங்கிறது இதனுடைய தொகை மதிப்பு. அதே போல் ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 4 இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக ஒய் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த 2 உள்ளார கொண்டு போகிறோன்னு வச்சுங்க. இந்த 2 உள்ளார போனால் 2 இன்ட்டு ஒய் பை 2 வரப்போ 2 கேன்சல் ஆகிடும். வெறும் ஒய் மட்டும்தான் இருக்கும். ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் அப்படிங்கிறது 16 மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2ஆல் இங்கே பெருக்கும்போது 2 கேன்சல் ஆகிடும். 16 சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை 4 மைனஸ் 2ஆல் இங்கே பெருக்கும்போது 2க்கும் 6க்கும் அடித்தோம்னா 1 2 3 2 6 மிச்சம் 3 இருக்குமா, 3 இன்ட்டு 3 9ன்னு வந்துடும். பை 9 மேலே வந்து ஒய்யோட அடுக்கில் 3. இதுக்கு லிமிட் வந்து 0லேருந்து 2√3. அதுக்கு முன்னாடி இந்த 0 இருக்குல்ல, 0ங்கிறது இந்த இடத்துல ஒய்க்கு பதிலாக கொடுத்தா 0 வரும். 0 இன்ட்டு இந்த உறுப்பு 0. அடுத்து இந்த இடத்துல 0 கொடுத்தோம்னா சைனில் 0 வரப்ப 0 தான். 0 இன்ட்டு இந்த உறுப்பு 0. இங்கே 0 கொடுத்தோம்னா ஒய்க்கு பதிலாக இந்த உறுப்பும் 0. அதனால் லோயர் லிமிட்டு 0 கொடுக்கும்போது எல்லாமே 0 ஆகிடும். அப்பர் லிமிட்டு மட்டும் கொடுத்தா போதும். ஒய்க்கு பதிலாக 2√3ன்னு கொடுத்தா போதும். ஒய்க்கு பதிலாக 2√3. ஒய் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் 2√3. 16. ஒய்க்கு பதிலாக 2√3ன்னா இங்கே ஒய் ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர் 4. √3 ஸ்கொயர் பண்ணோம்னா 3ன்னு வரும். ப்ளஸ் 16 சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்க்கு பதிலாக 2√3 பை 4 மைனஸ் ஒய் பவர் 3. 2ஓட அடுக்கில் 3 √3ஓட அடுக்கில் 3 பை 9. 2√3 ரூட் ஆஃப் 16 மைனஸ் 3 12 பிளஸ் 16 சைன் இன்வர்ஸ் ஆஃப் இதுக்கு அடிச்சிட்டோம்னா 2ன்னு வரும். √3/2. √3/2ங்கிறது சைனோட எந்த மதிப்புனா சைன் 60. சைன் 60 எப்படி எழுதலாம்னா சைன் π/3ன்னு எழுதலாம். மைனஸ் 2 கியூப் அப்படின்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 8. அதே போல் இங்கே 3 கியூப் பண்ணுறப்ப 3√3ன்னு வரும். பை 9 ஈக்குவல் டு 2√3 இதில் 4ன்னு இருக்கும். ப்ளஸ் 16 சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகிடும். π/3
மைனஸ் 8 ரூட் 3. இந்த 3க்கும் 9க்கும் அடித்தோம்னா 1 3 3 9. ரூட் 4ங்கிறது 2. 2 இன்ட்டு 2 4. 4 ரூட் 3 16 பை பை 3 மைனஸ் 8 ரூட் 3 பை 3 16 பை பை 3. அப்புறம் இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவாக என்ன செய்கிறோம், 3ங்கிறத மீசியமாக எடுத்துக்கிட்டு குறுக்க பெருக்கிறோம். 3 இன்ட்டு 4 12 ரூட் 3 மைனஸ் 1 இன்ட்டு 8 ரூட் 3 8 ரூட் 3 சீக்வல் டு 16 பை பை 3 ப்ளஸ் 12 ரூட் 3ல் 8 ரூட் 3 போயிடுச்சுன்னா 4 ரூட் 3 பை 3 சீக்வல் டு ரெண்டுத்துலேயும் 3 இருக்குது, அதை வெளியில் எடுத்துருவோம். பை 3ங்கிறத வெளியில் எடுத்துடுறோம். அப்புறம் மேலே ரெண்டுமே 4ஓட மடங்காக இருக்கிறதுனால 4ஐயும் வெளியில் எடுத்துடுறோம். 4 பை 3 எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல 3 போயிடுச்சு, வெளியில் எடுத்தாச்சு. 2 16, ஒரு 4 வெளியில் எடுத்துட்டோம், மிச்சம் ஒரு 4 இருக்கும், ஒரு பை இருக்கும், 4 பை இருக்கும். ப்ளஸ் இதில் 4ஐயும் வெளியில் எடுத்துட்டோம், 3ஐயும் வெளியில் எடுத்துட்டோம், ரூட் 3 மட்டும் இருக்கும். இத்தனை சதுர அலகுகள். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே.